ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டீ டைம் டாக்ஸ் தமிழ். 3 days பேக் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து மாம்பழத்தை வந்து கொடுத்தாங்க. நான் வந்து பழுக்கிற மாம்பழம் தான் எனக்கு பிடிக்கும், காயாக இருக்கிறது வந்து அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் வந்து நான் பழுக்க போட்டே காட்டுறவாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ மாம்பழம் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து காயாக இருக்குது, கொஞ்சமாக வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இனிஷியலாக வந்து டவுட் இருந்தது, இது பழுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பழுத்துருக்குங்க இது. ஆனால் இது பழுக்கிற அளவுக்கு வந்து என்னால் பொறுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கட் பண்ணி உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் தான், அரைகுறையாக பழுத்துரும் இது. ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியல அது வரைக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு மாம்பழத்தை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது 3 days அப்படி வந்து ரெஸ்ட் விடலாம், பழுக்குட்டுது நிதானமாக. இப்போ இந்த காய் இருக்குல்ல, இதை கட் பண்ணி இதில் உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம். வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வா, இது பழுக்கிற ஸ்டேஜுங்க. ஆனாலும் இப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா பழுத்துருக்கு, நல்லாவே பழுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் உப்பு காரத்தை வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த உப்பு காரம் இருக்குல்ல, இதில் வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க. வாவ், நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அரைகுறைய பழுத்த காயை வந்து இந்த மாதிரி உப்பு காரம் போட்டு சாப்பிட்றது வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாம்பழ சீசனில் வந்து நீங்கள் எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த சீசனில் வந்து நான் கம்மியாக தான் மாம்பழத்தை வந்து சாப்பிட்ருக்கேன். நீங்கள் எப்படி வந்து இந்த மாம்பழ சீசனை வந்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.